ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக 3.5 mm க்ரோஷே நீடில் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர் யான் ஒன்று எடுத்திருக்கேன், ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணி பேக் சைட்லேருந்து இந்த யானை இப்படி புல் பண்ணி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இது ரன்னிங் யானை நம்ம கையில் சுற்றிக்கிட்டு ஒரு க்ரிப்புக்காக ஃபவுண்டேஷன் செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நான் ஒரு 15 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போது நம்ம ட்ரிபிள் க்ரோஷே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 times yarn ஓவர் பண்ணணும். நம்ம 2 times yarn ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு 3rd செயின் ஸ்டிச் கேப்பில் நம்ம நீடில் விட்டு யானை புல் பண்ணி எடுத்தால் நமக்கு 4 லூப்ஸ் கிடைக்கும். அந்த 4 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸில் இப்போது யானை புல் பண்ணணும். இப்போ அகெயின் 3 லூப்ஸ் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இருக்க 2 லூப்ஸில் யானை புல் பண்ணி எடுக்கணும். அதே போல் 3 times நமக்கு அகெயின் இந்த 2 லூப்ஸில் புல் பண்ணி எடுக்கணும். இப்படி பண்ணால் நமக்கு ட்ரிபிள் க்ரோஷே வந்துடும். இப்போ இதே போல் ரிமைனிங் இருக்க செயின் கேப்லேயும் நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடணும். டூ டைம்ஸ் yarn over, செயின் கேப்பில் இருந்து இந்த யானை புல் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் யான் புல் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸில் யானை புல் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் 2 லூப்ஸில் யானை புல் பண்ணணும். இப்போ நான் இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்காக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா
ட்ரிபிள் க்ரோஷேனால அது கொஞ்சம் லென்த் வரும்ல, அதனால். இப்போ நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் இருக்க செயின் கேப்பில் 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணி yarn புல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் எடுத்து அகெயின் 2 லூப்பில் எடுக்கணும். அகெயின் மூணாவது 2 லூப்பில் எடுக்கலாம். ஸ்டார்ட். யானோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரோஷே நீடில் சூஸ் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டேன், அதனால இப்படி லூஸாக இருக்குது. இதுவே இந்த தின் யானுக்கு நம்ம 3 mm எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். பட் இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால நான் இப்போது 3.5 mm எடுத்திருக்கேன். நம்ம யான் வாங்கும் போது அதில் இருக்க லேபிள்லே இது எந்த சைஸ் யானுன்னு போட்டிருப்பாங்க, அண்ட் எந்த சைஸ் க்ரோஷே நீடில் யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் அது கரெக்டாக இருக்கும். ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் யானை இப்படி புல் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு இது ஃபினிஷிங் கிடச்சிடும். நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டிச் கிடச்சிடும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே.